வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் டூ. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா இந்த வாரம் வீக் 26ல எந்தெந்த சீரியல் ரேட்டிங் வந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் டிவி. ஸோ விஜய் டிவில இந்த தடவை ரேட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டல்லாக தான் போயிருக்கு. ஸோ ஆகா கல்யாணம் ஃபர்ஸ்ட் வந்து லோவா வந்திருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் மகாநதி 5 பாயிண்ட் சம்திங்ல இருந்தவங்க இந்த தடவை 4 பாயிண்ட் சம்திங்கை ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க 4 சீரியல்ஸுமே பார்க்கும்போது கொஞ்சம் லோவாக தான் கிடச்சிருக்கு. டாப் 1 ரேட்டிங்கோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 7.85 தான் வந்து வாங்கியிருக்காங்க. பிஃபோர் வீக் 8 பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை 7.85 தான். அதனால சீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப டல். லோ வந்து ஆஹா கல்யாணம் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து சன் டிவி எடுத்துட்டோம்னா எல்லா ரேட்டிங்குமே இன்க்ரீஸ் தான். ஸோ இந்த தடவை வெரி லோவில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. புனிதா வந்து லாஸ்ட் ஆஃப் சீரியல் லோவில் வந்து புனிதா சீரியல் தான் சன் டிவியில். மற்றபடி சீரியல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த தடவை ஹை ரேட்டிங்கை தான் வாங்கியிருக்காங்க. லோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீரியலுமே சொல்ல முடியாது. ஜீ தமிழ்ல லோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் லோல லக்ஷ்மி கல்யாணம் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் இப்போ ரீசெண்டாக வந்து வாரிசு ஒரு குட் டிஆர் ரேட்டிங் தான் ரீச் பண்ணியிருக்கு. ஜீ தமிழ்ல எல்லாமே வந்து ஆவரேஜ் அண்ட் குட் ரேட்டிங்ஸ் தான், எதையுமே லோன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கார்த்தி தீபம் அப்படின்னு பார்க்கும்போது 6 பாயிண்ட் சம்திங்கை ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனல் ஒன்று செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சீரியலை கமெண்ட்